வணக்கம் அண்ட் வெல்கம் டு பணம் செய்யப்படுது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடர்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு 18 ரூல்ஸ். அதை பற்றி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கணும். ரூல் நம்பர் 1, அதாவது மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வரும்போது நம்ம இன்னைக்கு கொண்டு வர அமௌண்ட்டு லாஸ் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ற அமௌண்ட்டை மட்டும் கொண்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சேவ் பண்ணியிருக்க அமௌண்ட்டோ இல்லை ஏதாவது கமிட் பண்ணி வச்சிருக்க அமௌண்ட்டையோ இதில் கொண்டு வராமல் உங்ககிட்ட இருக்க எக்ஸஸ் அமௌண்ட்டை கொண்டு வந்து ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து ஏதாவது லாஸ் வந்தால் கூட நம்மளால பேர் பண்ண முடியும் அப்படின்ற அமௌண்ட்டை மட்டும் நம்ம இங்கே ட்ரேட் பண்ணால் போதும். ஏன்னா ஷேர் மார்க்கெட்டில் லாஸும் ப்ராஃபிட்டுமே வந்து ஒரு நார்மலான விஷயம். திடீர்னு லாஸ் வரும், திடீர்னு ப்ராஃபிட் வரும். ஸோ அதை வந்து நம்ம பேர் பண்ணக்கூடிய ஸ்ட்ரென்த் இருந்த அந்த அமௌண்ட்டை நீங்கள் ட்ரேடிங்குள்ளே கொண்டு வாங்க. ரூல் நம்பர் 2, நம்ம கொண்டு வர அமௌண்ட், அதாவது ஷேர் மார்க்கெட்டுக்கு இன்னைக்கு ட்ரேட் பண்ணதுக்கு எவ்வளோ டிசைட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அந்த அமௌண்ட்டை வந்து 25% கையில் வச்சுட்டு 75% மட்டும் ட்ரேட் பண்ணுங்க. ட்ரேட் பண்ணச்ச இன்னைக்கு ட்ரேட் பண்ணும்போது அதில் ஏதாவது லாஸ் ஏதாவது வந்ததுன்னா கூட நெக்ஸ்ட் ட்ரேடுக்கோ இல்லை நெக்ஸ்ட் டே ட்ரேடுக்கோ அந்த 25% அமௌண்ட் நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ நம்ம ட்ரேடிங் வந்து கண்டினியூவாக பண்ணுறதுக்கு ஒரு ப்ராசஸ் கிடைக்கும். ரூல் நம்பர் 3, பிகினர்ஸ் வந்து ஒரே நேரத்தில் பல பொசிஷன்களை எடுக்காது. ஸோ நம்ம என்ன அதில் நிறைய பொசிஷன் எடுத்தோம்னா தப்பான டிசிஷன் எடுக்கிறதுக்கான எமோஷனலாக நம்ம அஃபெக்ட் ஆகிடும். ஸோ தப்பான டிசிஷன் நிறைய எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு பொசிஷன் எடுத்து அதை நல்லா ரீட் பண்ணி ஸ்டடி பண்ணதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு தென் அடுத்த பொசிஷன் எடுங்க. ஸோ இப்போ வந்து இது மாதிரி எடுக்கிறச்சு நிறைய லாஸை நம்ம அவாய்ட் பண்ணலாம். ரூல் நம்பர் 4, சில ட்ரேட்ல லாஸ்ன்றது வரும். அதாவது லாஸ்ன்றது நார்மலான விஷயம் தான். ஆனால் அந்த லாஸ் வந்து லிமிட்டட் லாஸாக இருக்கிற மாதிரி நம்ம கவனிச்சுக்கணும். ஸோ லிமிட்டட் லாஸ் அப்படின்னு எது சொல்கிறோம்னா, நம்ம இன்னைக்கு ட்ரேட் பண்ண போகிறோம், ட்ரேட் பண்ணச்சு இவ்வளோ லாஸ் வந்தால் நம்ம வெளியில் வந்துடணும் அப்படின்னு முதல்லயே டிசைட் பண்ணிடணும். டிசைட் பண்ணிட்டு வெளியில் வர்றது தான் ஒரு டீசெண்டான ட்ரேடிங் பண்ணுறச்சு நான் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அது வந்து லாஸ் வந்துச்சே மேலும் மேலும் திரும்ப இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகக்கூடாது. ஸோ லிமிட்டட் லாஸ் வருதுன்னு டிசைட் பண்ணிட்டு உள்ளே போங்க. அந்த லாஸ் வந்துச்சுன்னா வெளியே வரும். ரூல் நம்பர் 5, நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு தான் ட்ரேட் செய்யவே ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம ஸ்டாப் லாஸ் போடுறோம் அப்படின்னா இப்போ திடீர்னு வந்து மார்க்கெட் கிராஷ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு டவுனில் போச்சுன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் கூட டவுன் ஆகிடும். அப்போ வந்து நம்மளோட ஃபுல் கேபிட்டலை நம்ம லாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ முதல்ல ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுருப்போம், ஒரு 10% போட்டு வச்சுருப்போம் அப்படின்னா அது அங்கே வரும்போது நம்ம அவாய்ட் பண்ணி வெளியில் வந்துடும், எக்ஸிட் ஆகிடும். ஸ்டாப் லாஸை நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. லாஸ் வந்ததுன்னா லிமிட்டட் லாஸோட போட்டோம் நம்ம அதோட நிறுத்திக்கணும். அதை விட்டுட்டு சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்மளோட லாஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு தான் நம்ம ட்ரேட் பண்ணோம்னு சொல்லுவோம். மார்க்கெட்டில் சார்ட்டில் என்ன சொல்லுதோ அது மாதிரி தான் நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு ஸ்டாப் லாஸை வைக்கக்கூடாது. ரூல் நம்பர் 6, ஒரு பொசிஷன் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அந்த பொசிஷனில் ப்ராஃபிட் வரச்ச நீங்கள் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு போயிட்டே இருங்க, கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. இப்போ இன்கேஸ் லாஸ் வருது அப்படின்னா நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டுருக்கீங்களா அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணி வெளியே வருது. ரூல் நம்பர் 7, லாங் ட்ரேடில் வாங்கினதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் அளவை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். அதே வந்து ஷார்ட் ட்ரேடில் வந்து விற்றதுக்கப்புறம் இறங்கிட்டே வந்ததுன்னா ஸ்டாப் லாஸோட அளவை இறக்கிக்கிட்டே வாங்க, இதுதான் ப்ராஃபிட் பண்ண முடியும். ரூல் நம்பர் 8, எல்லா நேரமும் ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற கான்செப்டை நம்ம மைண்டில் வச்சுக்கூடாது. நம்மளுக்கு வந்து கரெக்டாக, அதாவது நம்மளுக்கு 100% கான்ஃபிடென்ட் இருந்தால் மட்டும் ட்ரேட் பண்ணணும், இல்லைன்னா ட்ரேட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. லாஸை தடுத்தாவே நம்மளுக்கு அது ஒரு சரியான ப்ராஃபிட் தான். ஸோ அன்னைக்கு ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற அவசியமும் இல்லை. ரூல் நம்பர் 9, மார்க்கெட்டில் ஒரு ஷேர் வந்து திடீர்னு இறங்கிருக்கு, அதை பர்ச்சேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணக்கூடாது. அது ஏன் இறங்குச்சு அப்படின்னு பொசிஷனை பார்த்துட்டு அப்புறமா நம்ம அதை வாங்குறதுக்கு டிசைட் பண்ணணும். அதே மாதிரி மார்க்கெட்டில் ஒரு ஷேர் வந்து ப்ராஃபிட் அதாவது ஏறிட்டு அது வந்து நம்ம உடனே ஒரு ஷார்ட் எடுக்கக்கூடாது. அது ரெண்டுமே வந்து ப்ராப்ளம் வரும். ரூல் நம்பர் 10, அதாவது ஒரு ட்ரேட் பண்ணும்போது கேண்டில்ஸ் இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் நம்ம நல்லா வாட்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம பொசிஷனில் ஏற்றமா இறக்கமா டிசைட் பண்ணி வாங்கணும். அது இல்லாமல் நம்ம பாட்டு ஏனோ தானோன்னு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய கேபிட்டல்ஸை தான் நம்ம லாஸ் பண்ண வேண்டியிருக்கோம். ரூல் நம்பர் 11, ஒரு ட்ரேடில் என்ன ப்ராஃபிட் தர முடியுமோ அதுதான் அது கொடுக்கும். நம்ம வந்து மைண்டில் ஒரு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டார்கெட்டை அதை ரீச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது முடியாது. அங்கே ஒரு ப்ராஃபிட் வரச்சே நீங்கள் அந்த இடத்துல ப்ராஃபிட்டை புக் பண்ணி உங்களுடைய ட்ரேடை அன்றைக்கி முடிச்சுக்கணும். இல்லைன்னா அது ரிட்டர்ன் ஆகி திரும்ப வரும்போது உங்களுக்கு லாஸ் தான் வரும். ஸோ அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு
உங்களுடைய ப்ராஃபிட்டை அதுக்கேற்ற மாதிரி அந்த சார்ட்டில் எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி ப்ராஃபிட்டை பார்க்கலாம். ரூல் நம்பர் 12, அதாவது ட்ரேடிங்கில் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லாம் வந்து ரொம்ப நார்மல். அந்த ஸ்க்ரீனில் வந்து டப்பு டப்புன்னு ஏறுறதும் இறங்குறதுமா இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறது வந்து நார்மலாக இந்த ஹைப்பர் டென்ஷன் இருக்கவங்க, இந்த ஸ்க்ரீனில் இதை பார்க்கும்போதே நம்மளுக்கு பிபி ஏறுது இறங்குதுன்றவங்கலாம் வந்து தயவுசெய்து இந்த ட்ரேடிங்குள்ளே வராமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ரூல் நம்பர் 13, ஒரு ட்ரேடில் ஒரு பொசிஷனை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த ட்ரேட் ஃபிக்ஸ் பண்ண இடத்துல வாங்கிடுங்க. அது வாங்க முடியல, அது மேலே போயிட்டே இருக்குன்னா துரத்திக்கிட்டே போகாதீங்க. அந்த ட்ரேடை மிஸ் பண்ணிவிட்டு அந்த ட்ரேடை விட்டுட்டு அடுத்த ட்ரேடில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ரூல் நம்பர் 14 வந்து மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணும்போது எப்பவுமே ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ட்ரேட் பண்ணணும். ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக பண்ணுறச்ச நம்மளுக்கு திடீர்னு ப்ராஃபிட் ஜாஸ்தியாக கூட கிடைக்கலாம், ஆனால் அது ரெகுலர் ப்ராஃபிட்டாக இருக்காது. அதே நம்ம ட்ரெண்டுக்கு ஒத்துக்கிற மாதிரியே ட்ரேட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், ப்ராஃபிட் வந்து ஆவரேஜாக இருந்தாலும் கண்டிப்பாக ப்ராஃபிட்டோட நம்ம வெளியே வரும். ரூல் நம்பர் 15, ட்ரேடிங் அப்படின்னா ட்ரேடிங்கில் நம்மளுக்கு எடுத்த பொசிஷனை ப்ராஃபிட்டோ லாஸோ அன்னைக்கே க்ளோஸ் பண்ணிடணும். லாஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அடுத்த நாளைக்கு அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணக்கூடாது. ட்ரேடிங்ன்றது வேறு, இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது வேறு. ஸோ அதை நம்ம பார்த்து ஃபாலோ பண்ணுவோம். ரூல் நம்பர் 16, அதாவது நம்ம ட்ரேட் பண்ணச்ச ஒரு பொசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு பிளான் பண்ணி ஒரு பொசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னா அது நம்ம பிளான் பண்ணதை விட ராங் ரூட்டில் போகுது, அகெயின்ஸ்டாக போகுது அப்படின்னா தயவுசெய்து அதுலேருந்து வெளியில் வந்துடலாம். அதை விட்டுட்டு நம்ம எடுத்தது கரெக்டு தான் அப்படின்னு நம்மளா நினச்சிக்கிட்டு திரும்ப திரும்ப மேலும் மேலும் அந்த பொசிஷனை கண்டினியூ பண்ணிகிட்டே போகக்கூடாது. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு லாஸை தான் ஏற்படுத்தும். அதே மாதிரி நிறைய பொசிஷன் எடுத்தும் நம்ம சிக்கலில் மாட்டிக்கிடுவோம். ரூல் நம்பர் 17, மார்க்கெட்டில் நம்ம ட்ரேட் பண்ணும்போது நம்மளுக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ஸ் அண்ட் டவுனை பற்றி நம்மளே டிசைட் பண்ணக்கூடாது. நம்மளை விட மார்க்கெட்டுக்கு எல்லாமே தெரியும். அது போகிற போக்கில் நம்ம போனால் தான் நம்மளால் ப்ராஃபிட்டை பார்க்க முடியும். ரூல் நம்பர் 18, அதாவது ட்ரேடிங்கில் நம்மளுக்கு கான்ட்ராக்ட் நோட் அப்படின்றது மெயிலில் வந்தாலும் நம்மளே என்ன பண்ணணும், மேனுவலாக ஒரு டைரியிலோ இல்லை ஒரு நோட்புக்லையோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றத நம்ம நோட் பண்ணிக்கிட்டே வரணும். அப்போ தான் வந்து நம்மளோட பேட்டர்ன் எப்படி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எப்படி போகுதுன்றதை கவனிக்க முடியும். மாதத்துக்கு ஒரு முறையாவது இல்லை வாரத்துக்கு ஒரு முறையாவது அதை நம்ம மெயின்டைன் பண்ணும்போது பார்க்கறச்ச நம்மளோட மிஸ்டேக் என்ன, எப்படி நம்ம ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணோம் அப்படின்றதே கவனிக்கலாம், எப்படி எந்த இடத்துல லாஸ் பண்ணோம் அப்படின்றத நம்ம வாட்ச் பண்ணலாம். இந்த மாதிரி கவனிக்கும் போது நம்மளுக்கு மேக்ஸிமம் லாஸை அவாய்ட் பண்ணலாம். இந்த வீடியோ முழுவதுமே வந்து ட்ரேடர்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான 18 ரூல்ஸை பற்றி பார்த்தோம். இதில் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாவது கமெண்ட் பண்ணணும்னு தோணுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வாங்க பணம் செய்யப்படும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.